இந்த வாட்டி சரண்யா வந்து மாமாவுக்கு துணை இடையே வந்து நின்ட்டாங்க. இடையே வந்து நின்னா அவன் வந்து வேலை செஞ்சா பொங்கல் எதுன்னு பார்த்தா எல்லாம் தான் பண்ணான். கை எங்கே போய் சுற்றி காணிட்டு வர இம்மா நாள் ஆளுக்காங்க. நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நான் தான் வேலையை ஆரம்பிச்சு கொடுத்துட்டு இடையே போனேன். கேட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சிறப்பாக வந்து சாமி வந்து கும்பிட்டாச்சு. அம்மா வந்து நீர் மாத்துறாங்கன்னு நினைக்கிறேன் தானம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பொங்கல் இது பெரும்பொங்கலைக்கிறதுக்காக நாங்கள் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போகிறோம். அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோமே. நானும் எங்கள் ஓரத்து வந்து ஒரே கலர் போட ஒரே கலர் ஜாக்கெட் வந்து தச்சு போட்டுன்னு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து எல்லாரோட அவுட்ஃபிட்டும் வந்து பார்த்துடலாம் வாங்க. இந்த அம்மாவோட அவுட்ஃபிட் இதான் என்னோட ட்ரெஸ் பொங்கல் ட்ரெஸ். சூப்பராக இருக்குதுமா. இப்போ வந்து பெரியம்மா கூட்டு பார்த்துருமா. சரி வாங்க. இது வந்து பெரியம்மாவோட அவுட்ஃபிட் எப்படி இருக்கு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் பொங்கல் ட்ரெஸ் எனக்கு. ஜெயஸ்ரீ இதுதான் உனக்கு இதுதான் என்னோட அவுட்ஃபிட். இது வந்து அம்மா எடுத்துக்கிட்ட ட்ரெஸ் எப்படி இருக்கு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாத்தீங்களா போட்டிருக்கேன் எப்படி இருக்கு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட். சூப்பரா இருக்குதுமா. எல்லாமே மேட்சா போடுறேன். வளையல் முதல் கொண்டு ஹேண்ட் பேக் முதல் கொண்டு எல்லாமே சூப்பரா போட்டுக்கிறேன். மேட்சா தான் போட்டுருந்தேன். சரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போட்டேன். சூப்பரா இருக்குது. இதுதான் உங்களோட பொங்கல் அவுட்ஃபிட்டா? வேட்டி சட்டையோட கலக்குறீங்க. இது சண்டை எடுத்துக்கிறது தானே. சூப்பராக இருக்கு உங்களுக்கு. சரி பைப் என்ன பொங்க வைக்க போகலாமா? சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து தர்ஷனோட அவுட்ஃபிட். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மக்கம் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து நானுன்னு சொல்லி வந்து கேட்டுருந்தேன்னா அதனால் வந்து தர்ஷனோட அவுட்ஃபிட்டும் எப்படி சொல்லிட்டு சொல்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்து கோயிலுக்கு வந்து வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கு வந்து அம்மாவும் பெரியம்மா வந்து பொங்க வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் எல்லாருமே உட்காந்து வந்து அரட்டை அடிச்சுட்டு இருக்கோம். வாங்க வந்து பார்க்கலாம். மாமா அக்கா எல்லாருமே வந்து ஜாலியாக வந்து பேசி சிரிச்சிட்டு இருக்கோம். வாங்க வந்து பார்க்கலாம். என்ன சந்தி ஆராய்ச்சி பண்ற? சண்டையை பிடிச்சி வச்சு என்ன சண்டை ஒன்று வச்சு ஆராய்ச்சி பண்றாங்க? மாமா என்ன ஆராய்ச்சியோட ரிசல்ட் என்னது கடைசியா? ஆமா எப்பத்துல இருந்துதான் இருக்குது. நான் பாத்துக்கிறேன். எங்களுக்கு முன்னாடியே வந்து எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து பொங்க வச்சுட்டு வந்து போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி வந்து நான் எப்பயுமே வந்து நாங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வைப்போம். இப்போ வந்து நாங்கள் தான் வந்து லாஸ்ட்டாக வந்து வைக்கிறோம். அம்மா என்ன எப்பயும் ஃபஸ்ட்டாக வந்து வைப்பீங்க, இப்போ நல்லா பொங்க வச்சுட்டு போயிடாங்க, நீங்கள் கடைசியாக வந்துக்கிறீங்க. வந்து ஆடு இருக்குது மாடு இருக்குது. அப்பா இன்னைக்கு ஒரு நாள் மேய்ங்க சொல்லி அப்படியே சமாதானப்படுத்தி ஏன் ஒரு வந்து சமாதானப்படுத்துன்னு கேட்டால் நான் 10-20 நாளாக ஒரு மாதமாக கருமாட்டிங்கன்னு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. இல்லைங்க நான் பொங்கல் வச்சுட்டு வந்த பிறகு உன்னை அனுப்புறேன் நீ மேய சொன்னா சரி போகிறாங்க. அப்புறம் வீட்டு வேலை கொஞ்சம் இருக்குதா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன கண்ணை மூடி பேசுறீங்க? ஓ பொங்க வைக்கிறீங்களா? புகை அடியில் ஒன்று கேட்டா அந்த அனலாகப்பட்டு எரியுது கண்ணை நல்லா கிளியராக பேசுது. இம்மா நேரம் வந்து அம்மா உங்களுக்கு நான் வந்து என்னடாம்மா இது பண்ண அடுப்பு பற்ற வச்சு நீ தான் ஃபஸ்ட்டு பற்ற வச்சுக்கிட்டா காற்று அடிக்கலாம் இப்படி துண்டை வச்சு நல்லா மரப்பு போய் காட்டி. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேப்ப மரம் இருக்குதுன்னா செம்ம காற்று மேலே வந்து பற்ற வைக்க முடியல. தெரியாமா என்ன எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்களா? என்ன புரியல. மாவேலுக்கு எனக்கு பிடிச்சி தரான்னு பிடிச்சி தராங்களா? உங்களோட வயசுல சின்னவங்க நீங்க தான் பேராம பிடிச்சி தரணும்னா என்ன சரண்யா? இந்த வாட்டி சரண்யா வந்து மாமாவுக்கு துணை இடையே வந்து நின்ட்டாங்க. இடையே வந்து நின்னா அவன் வந்து வேலை செஞ்சா பொங்கல் எதுன்னு பார்த்தா எல்லாம் தான் பண்ணான். கை எங்கே போய் சுற்றி காணிட்டு வர இம்மா நாள் ஆளுக்காங்க. நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நான் தான் வேலையை ஆரம்பிச்சு கொடுத்துட்டு இடையே போனேன். கேட்டுக்கு பக்கத்தில் எல்லாமே வந்து ரெடி பண்ணி படைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு மணி அடிக்கிறதுக்கு எல்லாம் கும்பக்கூடி வந்து ட்ரை பண்ணிருக்கோம். ஆனால் அடிக்க முடியல. கல் கம்பி இதெல்லாம் வச்சு அடிக்க ட்ரை பண்ணிருக்கோம். அதெல்லாம் சரி பண்ணிட்டப்ப அது கீழே வந்துச்சு. கண்டுபிடிச்சாலும் சரண்யா தான். சொல்றது கேளுங்க. சாமி வேலைக்காத்து போறாங்க.
மாவு விளக்க சிறப்பாக ஏற்றிட்டீங்க. சாமி வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சிறப்பாக வந்து சாமி வந்து கும்பிட்டாச்சு. அம்மா வந்து நீர் மாத்துறாங்கன்னு நினைக்கிறேன் தானம்மா? எல்லாருக்கும் எடுத்துக்கூடா சந்தியா, நீ மட்டும் போயிட்டுக்கிட்டா பூஜை என்ன இன்னும் எல்லாரும் விட்டு நீங்கள் மட்டும் கிளம்புறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து சிறப்பாக வந்து சாமி வந்து கும்பிட்டாச்சு. இப்போ வந்து வீட்டுக்கு வந்து கிளம்புறோம். ஆமாம், நானும் பொங்கு வச்சு சிறப்பாக படைச்சாச்சு, சாமி கும்பிட்டாச்சு. சரிம்மா. ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து தூங்கி எழுந்துச்சி இன்னும் மூஞ்ச கூட வந்து கழுவுறேன். ஆனால் வந்து வாசலில் வந்து கோலம் வந்து சூப்பராக வந்து நீங்கள் மாட்டுப் பொங்கல் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிவிக்கிற மாதிரி அனைவருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி நல்லா கொட்டை எழுத்தில் போட்டு அழகாக வந்து கோலம் வந்து போட்டிருக்கேன். எனக்கு வந்து அழகாக தெரியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம்தான் என்னன்னு தெரியல, நான் ஃபஸ்ட்டே வந்து சொல்லியிருந்தேன் 2025 பிறக்கும் போதே நான் கோலம் போடவும் பூ கட்டவும் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணி கோலம் போட வந்து கொஞ்சம் பரவாயில்ல கற்றுக்கிட்டேன். பூ கட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று கொஞ்சம் கற்றுக்கணும். ஏன்னா வந்து நான் கட்டினா எடையே போகுது, அதையும் வந்து கற்றுக்கணும். சரி ஒன்று ஒன்றா கற்றுப்போம். இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே ரெண்டுத்தையும் கற்றுக்கணும். ஆனால் அம்மா வந்து கோலம் போடுறாங்க, இதையும் வந்து பார்க்கலாம். இன்னும் அப்பா காலிங்காட்டி தான் வேலை ஆட்டுக்குட்டி பிடிச்சின்னு விளையாடுறீங்க. அப்பா வந்து காலைல ஆட்டுக்குட்டி பிடிச்சி வச்சு விளையாடுங்கிறாங்க. அம்மா என்ன கோலம் இது, இதுக்கு பக்கத்தில் கரும்பு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கோலம் போகிறேன். நான் கரும்பு மட்டும் நல்லா வரையிற மாரி நல்லா எனக்கு தெரியுது. ஆமாம்மா கரும்பு நல்லா தான் இருக்கு. ஆட்டு விட்டா மேஞ்சிடும். அவங்க ஆட்டை விட்டா மேஞ்சிடும் சொல்கிறாங்க. ஆட்டை விட்டா களைச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நான் போட்ட கோலத்தில் சீராப்பாடு நடுவில் போய் படுத்துக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து பொண்ணு சார் நீங்கள் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் சூப்பரான வீடியோலாம் வந்து மீட் பண்ணலாம். இப்போ வந்து போட்டுருக்கேன். டாட்டா பாய். டாடா பாய்.